குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நேற்று பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துருப்பாங்க குவார்டர்லி எக்ஸாம் ஷெட்யூல் பற்றி. அந்த ஷெட்யூல் பிரகாரம் நம்ம கம்மிங் சண்டே 20ஆம் தேதி சயின்ஸு குவார்டர்லி எக்ஸாம் ஈவினிங் 5 to 8 நடக்க போகுது. அதில் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 6th 7th 8th லெசன் வச்சுருக்காங்க. அந்த லெசனில் 7, 8, 9 லெசன் நம்பர் 7, 8, 9 இந்த 3 லெசனும் கெமிஸ்ட்ரியில் இருக்கு. அதில் 7th லெசன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். அதில் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 78% முடிச்சிருக்கோம். கடைசியாக கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் பெண்டிங் இருந்தது. இப்போ அதை மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு அந்த கால்குலேஷனை போடுவோம். அதனால இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் மேஜராக இந்த கால்குலேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம இப்போ ஒன்று பார்க்கலாம். இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸில் இந்த போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும். அந்த மாடர்ன் அட்டாமிக் தியரி அந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது ஃபர்ஸ்ட் லெசன் நடத்தும் போதே சொல்றேன், நிறைய தடவை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து FAQ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ல வரக்கூடிய கொஸ்டின். அதில் இருக்க பாயிண்ட்ஸ் நல்லா படிச்சிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டம்ஸ்னா என்ன, மாலிகூல்ஸ்னா என்ன, அடுத்தது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து எழுதி பாருங்க. அடுத்து இந்த கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா calculate the gram molar mass of, say for example, water அல்லது கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கேட்பாங்க. இப்போ முதல்ல நம்ம வாட்டர் எடுத்துக்கோம். கிராம் மோலார் மாஸ் வாட்டருக்கு ஃபார்முலா சமயத்தில் ஃபார்முலா கொடுத்தாலும் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா நேம் மட்டும் கொடுத்துருவாங்க. காம்பவுண்ட் நேம் வாட்டர்னு மட்டும் கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க நேம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், மாலிகுலர் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். பெரும்பாலும் மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்து தான் கேட்குறாங்க. சப்போஸ் கொடுக்காம நேம் கொடுத்தா கூட உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சு இருக்கணும். ரைட். இப்போ வாட்டருடைய ஃபார்முலா H2O. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் மாலிகுல் இருக்கு, ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜன் ஆட்டம் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? கண்டெய்ன்ஸ் ஒன்லி 1 ஆட்டம். அப்போ ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1, யூ மல்டிப்ளை இட் பை அட்டாமிக் மாஸ். இது கொடுக்க மாட்டாங்க. ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருந்தால் தான் இதை போட முடியும். அதனால அட்டாமிக் மாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மெமரியில் வச்சுக்கணும். ரைட். இது ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1, இதனுடைய அட்டாமிக் மாஸ் 16. அப்போ 1 × 16 = 16 போடுங்க. அடுத்தது ஹைட்ரஜன். ஹைட்ரஜனில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? 2 ஆட்டம்ஸ். அப்போ 2 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் முதல்ல போடுங்க 2. அடுத்தது அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 1. அப்போ 2 × 1 = 2. Now you add these two. 18. 16 + 2 18. So this is a gram molar mass of oxygen, water. But gram molar mass of water. இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கிராம் மோலார் மாஸ் கேட்டிருக்காங்க. அதனால யூனிட்ல யூ மஸ்ட் ரைட் கிராம். நிறைய மாணவர்கள் எல்லாம் கால்குலேஷன்லாம் கரெக்டாக போடுவாங்க, பட் இந்த யூனிட் போட மறந்துடுவாங்க. இதை போடலைனாக்கா உங்களுக்கு யூ லூஸ் மார்க், உங்களுக்கு சென்டம்லாம் வர்றதுக்கு சான்ஸ் போயிடும். இப்போ 18 கிராம் என்ன கேட்டிருக்கிறது? கிராம் மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர்னு கேட்டிருக்காங்க. இப்போ கிராம் மோலார் மாஸ் கால்குலேஷன்லாம் முடிச்ச பிறகு 18 மட்டும் போட்டிருக்காங்க. இதை கிராம்ஸ் போடாமல் விட்டுருவாங்க நிறைய மாணவர்கள். அது சிம்பிளான மிஸ்டேக் தான், பட் அதனால அவங்களுக்கு மார்க் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சென்டம் வாங்குறவங்க 98, 99 வந்து நின்றுவாங்க.
அது காரணம் இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் தான். அதனால டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் த யூனிட் கிராம். புரியுதுங்களா? அப்போ இது ரொம்ப ஈஸி கால்குலேஷன். இப்போ இதே மாதிரி இன்னும் வேற காம்பவுண்ட் கேட்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Ca3PO4 twice. Calcium phosphate Ca3PO4 twice. இப்ப பாருங்க. இப்ப இதுல பாருங்க Ca3PO4 twice அப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் முதல்ல போடணும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பாருங்க, இங்க எத்தனை இருக்கு? 4. வெளியில என்ன இருக்கு? 2. அப்ப 4 2s are 8 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. நல்லங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் இருக்கு, அதுல பிராக்கெட்டுக்குள்ளார 4 இருக்கு, வெளியில 2 இருக்கு. இப்போ 4 2s are 8 மல்டிப்ளை பண்ணீங்க. அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் 8 இன்ட்டு அடுத்து என்ன பண்ணோம்? அட்டாமிக் மாஸ். ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 16. கால்குலேட் பண்ணி 8 into 16 போட்டா 128. ரைட். அடுத்தது பாருங்க பாஸ்பரஸ். பாஸ்பரஸுக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இங்கே என்ன இருக்கு? நம்பர் 1 இருக்கு. நோ நம்பர்னா 1ன்னு அர்த்தம். அப்போ வெளியில் 2 இருக்கு. 1 into 2 2 போட்டுணும். அப்போ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் பாஸ்பரஸ் வந்து 2 போடுங்க. ஏன் எப்படி 2 வருதுங்க? புரிஞ்சுங்க. இங்கே பாஸ்பரஸ் பக்கத்தில் தேர் இஸ் நோ நம்பர். நம்பரே இல்லை. நம்பர் இல்லைன்னா இட் ஷுட் பி டேக்கன் அஸ் 1. வெளியில் 2 இருக்கு. அப்போ 1 into 2 2 போட்டுங்க. இது என்ன எலமெண்ட்? பாஸ்பரஸ். பாஸ்பரஸோடைய மாஸ், அட்டாமிக் மாஸ் 30. 2 into 30 60. அடுத்தது கால்சியம். கால்சியம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க? 3 into. அடுத்தது இந்த கால்சியத்தோடைய அட்டாமிக் மாஸ் 40. 3 into 40 120. இப்போ ஆட் பண்ணுங்க. 8 0 308 கேட்குறாங்களா? இப்போ பாருங்க, கால்சியம் பாஸ்பேட் Ca3PO4 twice இதுதான் ஃபார்முலா. கால்சியம் பாஸ்பேட்டோட ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இப்போ இதனுடைய கிராம் மோலார் மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபார்முலாவை எழுதிருங்க. ஏன்னா புக்கில் இந்த மாதிரி இல்லை. புக்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க. நான் எங்கே போனாலும் இந்த மெத்தடில் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். இதை ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே கவனிங்க, முதல்ல ரைட் சைட்லன்னு வாங்க. ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் இருக்குது ஆக்சிஜன். ஆக்சிஜன் பக்கத்தில் என்ன இருக்கு? 4. அடுத்து வெளியில பிராக்கெட்டுக்கு வெளியில 2 இருக்கு. இந்த 4 into 2 4 2s are 8. அப்ப ஆக்சிஜன் ஆட்டம் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் 8ன்னு போடுங்க. அடுத்தது அதனுடைய அட்டாமிக் மாஸ் 16. இது ரெண்டு 8 into 16 128 போட்டிருங்க. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? பாஸ்பரஸ் இருக்கு. பாஸ்பரஸ் பாருங்க, இங்க நம்பரே இல்லை. there is no number. நம்பர் இல்லைன்னா 1 நம்ம. அப்ப இந்த 1 போட இருக்காது. நம்பர் 1 போட்டு இருக்காது. பட் இது நீங்க என்ன பண்ணீங்கன்னா இட் ஷுட் பி டேக்கன் as 1. அப்ப இங்க பிராக்கெட் உள்ளார 1 இருக்கு, வெளியில 2 இருக்கு. அப்ப 1 into 2 2. அப்ப பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் 2. அடுத்து இதனுடைய அட்டாமிக் மாஸ் 30. 2 into 30 60. அதுக்கடுத்து கால்சியம் இருக்கு. கால்சியம் இங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, 3 ஆட்டம்ஸ் இருக்கு. இங்க இந்த 2ல மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா இந்த பிராக்கெட் இந்த 2 வந்து ஒன்லி ஃபார் பாஸ்பரஸ் அண்ட் ஆக்சிஜனுக்கு மட்டும்தான் இந்த 2 அப்ளை ஆகும். பிராக்கெட்டுக்கு வெளியில தான் இந்த கால்சியம் இருக்கனால 2ஆல மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அப்ப இங்க இருக்கிற 3 Ca3 மட்டும்தான் இருக்கு. அப்ப 3 ஆட்டம் கால்சியம். அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 3.
இதனுடைய அட்டாமிக் மாஸ் 40. 3 into 40 120. இப்போ ஆட் பண்ணுங்க 8, இதை ஆட் பண்ணா 10, ரிமைண்டர் 1 1 plus 2 3, 308. அப்ப ஞாபகமா கிராம்ஸ் போடணும். இங்கே என்ன எழுதுங்க, கிராம் மோலார் மாஸ் ஆஃப் Ca3PO4 twice is equal to 308 gram. ஞாபகமா கிராம்ஸ் போடுங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த கால்குலேஷன் 2 மார்க் கொஸ்டின்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வெவ்வேறு காம்பவுண்ட்ஸ், கால்சியம் பாஸ்பேட் கொடுக்கலாம், வாட்டர் கொடுக்கலாம், கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கலாம், சல்ஃபூரிக் ஆசிட் கொடுக்கலாம். எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் சரி, அதுல இருக்கிற எலிமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், முக்கியமான எலிமெண்ட்ஸுக்கு அட்டாமிக் மாஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், அடுத்தது இந்த மாதிரி நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸோடைய அட்டாமிக் மாஸ் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இதை அட்டாமிக் மாஸ் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் ஞாபகம் வச்சுருக்கணும். அது ஞாபகம் இருந்தால் தான் இந்த கால்குலேஷன் போட முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது போகலாமா? இதை போட்டுங்க, ஏன்னா இது புக்கில் இல்லை, புக்கில் வேற மாதிரி இருக்கும். அடுத்து பர்சன்டேஜ் காம்போசிஷன். Mass percentage. பாருங்க, கால்குலேட் தி, ஏற்கனவே கிராம் மோலார் மாஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ இது செகண்ட் டைப்பு. கால்குலேட் தி மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காம்பவுண்ட் பேர் கொடுத்துருக்காங்க வாட்டர். வாட்டருடைய ஃபார்முலா என்ன? H2O. இப்போ முதல்ல மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஆஸ் யூஷுவல் இப்போ ஏற்கனவே போட்ட மாதிரி ஆக்சிஜன் 1 atom into 16 equal to 16. அடுத்து ஹைட்ரஜன் 2 atom into 1 equal to 2 by 18. இது மோலார் மாஸ். ஆஃப் வாட்டர் 18. இங்கே கிராம் போடல பாருங்க, ஏன்னா இது கிராம் மோலார் மாஸ் கிடையாது, வெறும் மோலார் மாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மோலார் மாஸ்னுக்குள்ள 18 மட்டும் போட்டால் போதும். கிராம் மோலார் மாஸ் கேட்டால் தான் கிராம்ஸ் போடணும். ரைட். இப்போ நாம கொடுத்துருக்க காம்பவுண்டோடைய மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இது எப்பயும் போல ஏற்கனவே போட்டால் அதே மெத்தட்ல தான் போடுறோம். ரைட். இப்போ அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன், அது கண்டுபிடிக்கணும். ஹைட்ரஜனுடைய பர்சன்டேஜ். இப்போ இதுல இருக்கிற ஹைட்ரஜனுடைய மாஸ் எவ்வளவு? 2. இந்த ஹைட்ரஜனுடைய மாஸ் வாட்டர்ல 2. இது டோட்டல் மாஸ் எவ்வளவு? 18. அப்ப 2 by 18 multiplied by 100. அப்ப இது பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன். டூ பை 18 into 100. இதை கால்குலேஷன் போடுங்க, நீங்களா போடுங்க சிம்பிளை பண்ணி. அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன். இந்த வாட்டர்ல எவ்வளவு மாஸ் ஆஃப் த
ஆக்சிஜன் எவ்வளோ 16 இருக்கு. 16 டோட்டல் மாஸ் 18 into 100. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஹைட்ரஜனுடைய மாஸ் 2, இந்த 2 மேலே போடுங்க. இந்த டோட்டல் மாஸ் மோலார் மாஸ் கீழே போடுங்க 18, 2/18 மல்டிப்ளைடு பை 100. அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனுடைய மாஸ் எவ்வளவு 16 டிவைடட் பை டோட்டல் மாஸ் எவ்வளவு 18, 16/18 into 100 போட்டு சிம்பிளை பண்ணி இதை எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. இங்கே எவ்வளோ வருதோ அதுதான் பர்சன்டேஜ். பக்கத்தில் பர்சன்டேஜ் போட்டு அவ்வளோதான். இந்த கால்குலேஷன் நீங்களா போடுறீங்களா? போட்டு முடிச்சிட்டிங்களா? இங்கே பாருங்க 18ல் 9 2 சாரி 18 இது 1 டைம், மேலே 100 இருக்கு, கீழே 9 இருக்கு. இதை பார்த்தீங்கன்னாக்கா இது 100 டிவைடட் பை 9 போட்டிங்கனாக்கா 11.11% வரும். அதே மாதிரி இது பாருங்க 16/18 into 100 போட்டேன். இது சிம்பிளை பண்ண 8 2 சார் 16, இது 9 2 சார் வரும். அப்புறமா மல்டிப்ளை பண்ண 8 into 100 800 டிவைடட் பை 9 போட்டிங்கனாக்கா 88.88%. ஞாபகமா பர்சன்டேஜ் போடுங்க. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் ஈக்குவல் டு 11.11%, 11.11%. அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் 88.89. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி பார்த்தா 100 வரும். அப்படி 100 வந்தால் நீங்கள் போட்ட இந்த ப்ராப்ளம் கரெக்ட்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை முதல்ல என்ன பண்ணணும், மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டு அதோடைய மாஸ் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான் அது. இதுவும் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுருக்காங்க. அடுத்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 98 பாருங்க. அவகாட்ரோஸ் ஹைபோதசிஸ். அவகாட்ரோஸ் ஹைபோதசிஸ் பாருங்க, லெஃப்ட் சைடில் பேஜ் நம்பர் 98ல லெஃப்ட் சைடில் கீழே பாருங்க. The Avogadro's law states that equal volumes of all gases under similar conditions of temperature and pressure contain equal number of molecules. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஹைலைட் பண்ணிங்க. இதை 2 மார்க் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் அவகாட்ரோஸ் ஹைபோதசிஸ். அதுக்கடுத்தது 99 பேஜ் நம்பர் 99ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகாட்ரோஸ் லா அப்படி இருக்கு பாருங்க. அந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. இது 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கக்கூடிய கொஸ்டின், அதில் 4 மார்க் கொஸ்டின்ல applications of Avogadro's law பாருங்க. First point, it explains Gay-Lussac's law. Second point, it helps in the determination of atomicity of gases. Third point, molecular formula of gases can be derived by using Avogadro's law. That means the relation between molecular mass and vapor density. It helps to determine the gram molar volume of all gases, that is 22.4 liters at STP. இந்த 5 பாயிண்ட் இருக்கு. This is application of Avogadro's law. இதுவும் frequently asked question, FAQ ஒன்று போட்டுங்க. இதை கண்டிப்பாக படித்து எழுதி பார்க்கணும். Relation between the relative molecular mass calculation ரொம்ப ரொம்ப முக்கியமான.
முதல்ல ரிலேஷன் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணீங்க, FAQ அப்படின்னு போட்டுங்க. Relation between vapor density and relative molecular mass. Vapor density and relative molecular mass. Relative molecular mass RM short எழுதிப்போம். Relative molecular mass RMM எழுதுவோம். Is a ratio between it is a relation between ratio between the mass of one molecule of any gas or vapor divided by mass of one atom of hydrogen. இதான் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஃபார்முலா. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் RMM equal to is a ratio between mass of one molecule of any gas or vapor divided by mass of one atom of hydrogen. இதை எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன கொடுக்குறேன், இது வேப்பர் டென்சிட்டி. வேப்பர் டென்சிட்டி வால்யூம் ஆஃப் mass of one volume of any gas or vapor by this is a formula to find out vapor density. Vapor density formula. Vapor density is equal to mass of one volume of any gas or vapor divided by mass of one volume of hydrogen. First இது ரெண்டு ஃபார்முலா எழுதணும். ஏன்னா இதனுடைய ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், டெரைவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அதனுடைய ஃபார்முலா எழுதுங்க. ரெண்டாவது வேப்பர் டென்சிட்டி எழுதுங்க. வேப்பர் டென்சிட்டி ஃபார்முலா vapor density equal to mass of one volume of any gas or vapor divided by mass of one volume of hydrogen. Right. இப்ப apply Avogadro's law. இப்ப இங்க by the application of Avogadro's law, இப்ப இங்க one volume இருக்கு, equal volume of Avogadro's law என்ன படிச்சோம், equal volume of all gases under the similar conditions of temperature and pressure contain equal number of molecules அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வால்யூம் சேமா இருந்தா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் சேம். அப்ப மாஸ் ஆஃப் ஒன் வால்யூம் வேப்பர் டென்சிட்டிக்கு VD அப்படின்னு போடுறோம். வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு mass of, இங்க பாருங்க ஒன் வால்யூம் பதிலா ஒன் மாலிகூல், ஒன் வால்யூம் பதிலா ஒன் மாலிகூல் ஆஃப் எனி கேஸ் ஆர் வேப்பர் divided by mass of, இங்கேயும் ஒன் வால்யூம் இருக்கு, அப்ப ஒன் மாலிகூல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு மாத்திக்கிறோம். இங்க பாருங்க வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப், இங்க ஒன் வால்யூம் இருந்தது, ஒன் வால்யூம் பதிலாக இங்க என்ன பண்ணிருக்கோம், ஒன் மாலிகூல் எழுதிருக்கோம்.
ஏன் ஒன் மாலிகுல்னா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் தி சிமிலர் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இதுதான் என்னது, திஸ் இஸ் அக்கார்டிங் டு அவகேட்ரோஸ் லா. அப்போ இந்த இடத்துல நம்ம அவகேட்ரோ லா அப்ளை பண்ணுறோம். ஆஃப்டர் அந்த அப்ளிகேஷன் ஆஃப் அவகேட்ரோ லா இந்த ஒன் வால்யூம் பதிலாக ஒன் மாலிகுல் போட்டுக்கலாம். ரைட்டு, ரைட். இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் எழுதணும், ஃபார்முலா எழுதணும். அடுத்து வேப்பர் டென்சிட்டிக்கு ஃபார்முலா எழுதிட்டோம். ரெண்டு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து we are applying the Avogadro's law. Avogadro law apply இந்த ஒன் வால்யூம் பதிலாக ஒன் மாலிகுல் போட்டுக்கலாம். அதே மாதிரி மேலேயும் ஒன் வால்யூம், கீழே ஒன் வால்யூம். அப்போ ஒன் மாலிகுல் போடுறோம். ரைட், ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே ஒன் வால்யூம் பதிலாக ஒன் மாலிகுல் போட்டிருக்கோம் ரெண்டு இடத்துலையும். ரைட். இப்போ இங்கே என்ன இருக்கு, ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுக்கு இட்ஸ் a diatomic molecule. Hydrogen is a since hydrogen one molecule of hydrogen contains two atoms. ஒரு ஹைட்ரஜன்ல ரெண்டு ஆட்டம் இருக்கு. ஸோ we are applying this one. Vapor density equal to மேலே அப்படியே mass of one molecule of any gas or vapor divided by இங்க இருக்க என்ன பாருங்க, கீழே இருக்கிறது மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? 2 ஆட்டம்ஸ் இருக்கு. அப்ப இந்த 2 வெளியில போட்டுங்க. 2 into mass of one atom of hydrogen. ஏன் எதனால இங்க 2 போட்டோம் பாருங்க. இங்க ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டெயின்ஸ் 2 ஆட்டம்ஸ், 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. அதனால ஒன் மாலிகுலுக்கு பதிலாக ஒன் மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். அப்ப 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு எழுதுறோம். அடுத்தது பாருங்க, அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு ரைட் சைட்ல, அதை லெஃப்ட் சைடு கொண்டு வரக்குள்ள மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இப்போ இந்த 2 இந்த சைடுக்கு வரும்போது 2 into vapor density ஆகிடும். It is equal to mass of one molecule of any gas or vapor divided by, இப்போ இந்த 2 இங்கே படிச்சு அப்போ மீதி என்ன இருக்கு, mass of one atom of hydrogen. அப்போ நமக்கு இந்த வந்துச்சு. But 2 into vapor density, 2 into vapor density is equal to mass of one molecule of any gas or vapor divided by mass of one atom of hydrogen அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் 2 into vapor density இருக்கு, ரைட் சைடில் இந்த ஃபார்முலா இருக்கு. இது இட் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த ஃபார்முலா மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் எனி கேஸ் ஆர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. It is equal to relative molecular mass. அப்ப இந்த ரைட் சைடுல இருக்கு பாருங்க, இது எதுக்கு ஈக்குவல், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் is equal to 2 into vapor density அப்படின்னு போட்டோம். So this is a relation between the relative molecular mass and vapor density. புரியுதுங்களா? ஏன்னா இங்க 2 into vapor density இருக்கு, இங்க ரைட் சைட்ல இந்த ஃபார்முலா இருக்கு. இட் இஸ் ஈக்குவல் டு RMM, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். அப்படி
இந்த ரைட் சைடில் இருக்கிற டேர்ம் ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்கிற டேர்ம் இட் இஸ் ஃபர்ஸ்ட்ல நம்ம எழுதிருக்கோம் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். அப்போ இதை அப்படியே தூக்கிட்டு ஆர்எம்எம்னு போட்டுக்கலாம். இப்போ ஆர்எம்எம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. இந்த ஃபார்முலா இந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ல 4 மார்க் கொஸ்டின்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான், எழுதி பாருங்க. இப்போ குவார்டர்லி எக்ஸாம்ல கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டோன்ட் மிஸ் இட். இது ரொம்ப ஈஸி தான். பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தெரியுற மாதிரி இருக்கும் தவிர நீங்கள் ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டு படித்து எழுதி பாருங்க. ரொம்ப ஈஸியாக எழுதலாம், ஈஸியாக மார்க் பண்ணிடலாம், வாங்கிடலாம். புரியுதுங்களா? ரைட். அடுத்தது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அடுத்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா மோல். மோல் கான்செப்ட். மோல்னா என்ன? இப்போ நம்ம நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். பேர் அப்படின்றோம். வேரிங் பேர் ஆஃப் ஸ்லிப்பர், ஒரு ஜோடி செருப்புன்றோம். பேர் ஆஃப் ஸ்பெக்டக்கிள்ஸ், கண்ணாடி 2 லென்ஸ் இருக்கு, பேர் ஆஃப் ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ கடையில் போயிட்டு when you are purchasing bananas, பனானா வாங்கலாம், அந்த விற்கிற பாட்டி வந்து எண்ணி பார்த்துட்டு 1 டசன் இருக்கு, 2 டசன் இருக்குன்னா டசன்ல சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி டசன் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? மெனி ஆஃப் யூ, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அப்போ பேர் அப்படின்னா 2, டசன் 12 நம்பர்ஸ். இப்போ எப்படி பேர்னா 2ன்னு சொல்றோம், டசன்னா 12 சொல்றோம். அதே மாதிரி ஒரு டேர்ம் தான் மோல். It is equal to, a mole is a quantity of substance that contains 6.023 into 10 power 23 number of atoms or molecules. புரியுதுங்களா? எப்படி ஒரு பேர் அப்படின்னா 2ன்னு சொல்றோம், ஒரு டசன்னா 12 சொல்றோம். அதே மாதிரி மோல் அப்படின்னா it is a quantity of substance that contains 6.023 into 10 power 23 number of atoms or molecules. அப்போ மோல் அப்படின்னா உங்களுக்கு என்னங்க நம்பர் வரும், ஞாபகம் வரணும். இந்த நம்பர் 6.023 into 10 power 23. Don't forget this number. இந்த நம்பருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அவகேட்ரோ நம்பர், அவகேட்ரோஸ் நம்பர். அப்போ அவகேட்ரோஸ் Avogadro number equal to 6.023 into 10 power 23. இதை சிம்பிள் கூட எழுதுவாங்க, கேபிட்டல் என் போட்டு சப்ஸ்கிரிப்ட்ல NA போடுவாங்க. அவகேட்ரோ நம்பர் equal to 6.023 into 10 power 23. புரியுதுங்களா? இதுதான். Don't forget this Avogadro number. Avogadro number சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் என் போட்டு சப்ஸ்கிரிப்ட்ல ஏ போட்டுங்க, கேபிட்டல் ஏ NA equal to 6.023 into 10 power 23. This is equal to Avogadro number. So a mole அப்படின்னா 1 mole அப்படின்னா it contains Avogadro number of molecules 6.023 into 10 power 23 molecules. Right. இப்போ இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. இந்த மோல் கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. பாருங்க, ஒன்னொன்னா எழுதுறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு divided by atomic mass. இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதிங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு
மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். இது ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா number of moles is equal to mass divided by molecular mass. சீக்கிரம் எழுதுங்க இந்த ஃபார்முலாவை. அடுத்தது மூணாவது ஃபார்முலா number of moles equal to நாலாவது ஃபார்முலா number of moles is equal to number of molecules divided by இங்க பாருங்க அவகேட்ராஸ் நம்பர் இருக்கு பாருங்க. அவகேட்ராஸ் நம்பர்னு எழுதிருக்கேன். அதுல பதிலா இந்த நம்பரை கூட கொடுத்துருப்பாங்க 6.023 into 10^23. அப்ப அவகேட்ரா நம்பர்னு கொடுத்துருப்பாங்க அல்லது 10^23 அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் தான். இப்போ நம்ம அவகேட்ரா நம்பர்னு எழுதிருப்பாங்க அந்த நம்பரை எழுதிரும் 6.023 into 10^23. ரைட். அடுத்தது இன்னொரு ஃபார்முலா இருக்கு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது அஞ்சாவது ஃபார்முலா வால்யூம் divided by molar volume. Volume divided by molar volume. இது அஞ்சாவது ஃபார்முலா. மொத்தம் 5 ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். ரெண்டாவது ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். மூணாவது of moles is equal to number of atoms divided by Avogadro's number. இந்த அவகேட்ரோ நம்பர்னு போட்டது பதிலா நம்பரே அந்த வேல்யூவே கொடுத்துருப்பாங்க. புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அவகேட்ரோ நம்பர்னு போடல, பட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ரைட். அடுத்தது நம்பர் ஆஃப் நாலாவது ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். அந்த நம்பரை எழுதிட்டேன். அடுத்து அஞ்சாவது ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைடட் பை மோலார் வால்யூம். இந்த மோலார் வால்யூம் ஃபார்முலா வேல்யூ வந்து 22.4 லிட்டர்ஸ். 22,400 மில்லிலிட்டர்னு கொடுக்குது. மோலார் வால்யூம் இதனுடைய வேல்யூ பாருங்க 22.4 லிட்டர். எப்படி அவகேட்ரோ நம்பருக்கு வேல்யூ இருக்கோ அதே மாதிரி மோலார் வால்யூம் இருக்கு. இந்த வேல்யூ 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூஸ்லயே பில்லப்ஸ்லயே இதுலயே கேட்கலாம், மேட்ச்ல கூட கேட்கலாம். மோலார் வால்யூம் 22 இஸ் ஈக்குவல் டு 22.4 லிட்டர்ஸ். இந்த ஃபார்முலா மட்டும் இப்ப கால்குலேஷன் போடுவோம்.